நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கடந்த மாதமும் 1ஆம் தேதி தேவனுடைய பாதபடியில வந்தோம். இந்த மாதமும் அதே 1ஆம் தேதி எல்லாரும் ஏசப்பாவுடைய பாதபடியில வருகிறதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருமைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை கூட கைகளை நல்ல உயர்த்தி ஏசப்பாவுக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். எவ்வளவோ காரியங்கள் மத்தியில ஏசப்பாவை பாதுகாத்து ஜீவன் சுகபலத்தோடு சந்தோஷம் சமாதானத்தோடு அவருடைய பாதபடியில மறுபடியுமாக வர செய்த தேவன் அவர் நல்லவர். கடந்த வாரம் ஃபுல்லா நான் எனக்கு 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கூட்டிட்டு பெங்களூர் போயிருந்தேன். ஐடி இண்டஸ்ட்ரியல் விசிட்டும் எஜுகேஷனல் விசிட்டும் போய் வந்த இடங்களில் எல்லாவற்றையும் ஏசப்பா பாதுகாத்தார். அநேக காரியங்களை பார்க்க உதவி செய்தார். ஒரு லெப்ரசி ஹோமுக்கு போயிருந்தோம். அந்த லெப்ரசி ஹோம்ல அநேக பேஷண்ட்ஸ காமிச்சாங்க, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைகளை காமிச்சாங்க. நாங்க வெளியே வரும்போது ஒரு அம்மா அதுல வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த அம்மாவை பற்றி அந்த எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த மேனேஜர் அவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு இங்கிலீஷ்ல எங்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னார். இந்த உட்கார்ந்து இருக்காங்கல்ல இந்த அம்மா, அவங்க லெப்ரசி இல்ல, அங்கேயே டெஸ்டிடியூட் ஹோம், யாரும் உலகத்துல பாக்குறதற்கு இல்லாத தனிமைப்படுத்தப்பட்ட அனாதைகள் இருக்கிற இடமோ, எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிற இடமோ, குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிற இடத்திற்கு தான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் விசிட்டுக்காக அழைத்து கொண்டு போறோம். அப்ப அந்த நேரத்துல கடைசியா வெளியே வரும்போது ஒரு அம்மா அங்க உட்கார்ந்து இருந்தாங்க, அழகா இருந்தாங்க. அந்த அம்மா கொஞ்சம் வயசு, இங்கிலீஷ்ல எங்கிட்ட ஒரு காரியம் சொன்னாங்க. ஒரு மனிதன் ரோட்ல பார்த்து இவங்களை கூட்டிட்டு வந்தா, எங்க மோட்டோ நோ பெகர்ஸ் இன் பெங்களூர். பெங்களூர்ல பெகர்ஸ் பிச்சைக்காரங்க இருக்கவே கூடாது, 0 பெகர்ஸ் இன் பெங்களூர். அப்படின்னா எங்களுடைய மோட்டோவா இருக்கு, எங்களுடைய உள்நோக்கம், இந்த இன்ஸ்டிடியூட்டோட உள்நோக்கம் இதுதான். தெருவுல பார்த்து இந்த அம்மாவை ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு. சொன்னாரு, எனக்கு அவசரமா போகணும், ரோட்ல இந்த அம்மா பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க, இந்த அம்மாவை கூட்டி கொண்டு உங்கள்கிட்ட தந்தா பத்திரமா சாப்பாடு போட்டு பாத்துக்கிடுவீங்கன்னு சொல்லி நான் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனேன்னு அவசரமா அவருடைய லாங்குவேஜ்ல அவரு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போனாரு. அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல. அம்மா உள்ள போய் இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆனது, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எல்லாரும் வந்தாங்க. அவர் போயிட்டாரு. அம்மா அவங்க ஊர் இது பேர் இது, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்து வந்துட்டோம், என் மகன் பெங்களூர்ல வேலை செய்யறான், அதனால அவன் கூட இவ்வளவு நாள் வீட்டுல வேலை எல்லாம் செய்துச்சு, அவன் பிள்ளைங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. எப்படிமா பிச்சை எடுக்க வந்தீங்க, யாரும் இல்லையா? எனக்கு எல்லாரும் ஒன்று, என்ன கொண்டு விட்டுச்சு போனாங்க, அவன் தான் என் மகன். போன் நம்பர் தெரியுமா? இல்ல, எனக்கு ஒரு போன் தந்திருந்தான், இங்க வர்றதுக்கு முன்னாடி பிறகு தாரேன்னு வாங்குறான் அப்படின்னு. அம்மாவுக்கு பிறகுதான் கதை மனசுலாச்சு. யாரும் இல்லைன்னு கடைசியா விட்டுட்டு போனது சொந்த மகன். தெருவுல இந்த அம்மா பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னது பெற்ற மகன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஆறவே இல்லை. அந்த மனுஷன் இங்கிலீஷ்ல தான் சொன்னாரு. அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களும் அந்த அம்மாவை திரும்பி பார்த்தோம். அந்த அம்மாவுக்கு ஏதோ மனசுல ஆச்சுது, கண்ணெல்லாம் செவத்துச்சு, கண்ணீர் கண்ணு ஃபுல்லா கெட்டி இருந்தது. நான் பஸ்ல ஏறி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏறிட்டு வர வர யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியா அந்த அம்மாவை விட்டுட்டு போகும்போது அந்த மகனுக்கு தெரியும், இந்த முகத்தை நான் கடைசியா கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா இவன் நம்பர் கொடுக்கல, அட்ரஸ் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. எத்தனை பேருக்கு ஆண்டவர் பொம்பளை பிள்ளைகளை தந்திருக்கிறார். நம்ம சபையில எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு இந்த அம்மாவை தெரியாதுன்னு விட்டுட்டு போகாது. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். வர வர நன்றி சொல்லிட்டே வந்தேன் எனக்கு தந்த பிள்ளைகளுக்காக. ஒரு நாளும் ஒரு பையன் என்ன கொண்டு போய் இப்படி ஒரு இடத்துல விட்டுச்சு வர மாட்டாங்க. பார்க்க அநேக காரியங்கள், இருதயத்திற்கு வேதனையான காரியங்கள் அநேகம் பார்த்தேன். நம்ம எல்லாரையும் ஏசப்பா ஜீவன் சுகபலத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு
இவ்வளவு சொந்தங்களோடு நம்ம இங்க உட்கார வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லவர். கைகளை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். இந்த நாளில தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒரு அழகான காரியத்தை வாசிக்க கேட்டோம். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரத்துல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். சிம்சோன் அழகாக வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இங்க அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல கொஞ்சம் சொந்த ஜனங்கள், சிம்சோனின் சொந்த ஜனங்கள் வர்றாங்க. பெலிஸ்தியர் கையில அந்நிய ஜனங்கள் காட்டு மிராண்டி கூட்டத்துக்கு நடுவுல சொந்த ஜனமான சிம்சோனை பிடிச்சு கொடுங்க. சிம்சோன் கேக்குறான், இத்தனை பேர் வந்திருக்கீங்க எதுக்கு? பெலிஸ்தியர் சொல்லி இருக்காங்க, ஒருத்த பிடிச்சு கொடுத்தா எங்களை விட்டுருவாங்க, அதனால உன்னை பிடிச்சு கொடுக்க வந்திருக்கோன்னு சொந்த ஜனங்கள் வந்தாங்க. உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுக்க வந்தோம். எப்படியா? உன்னை கயிறை வச்சு கட்டி பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுக்க வந்தோம். சிம்சோனுக்கு தெரியும் கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேல இருக்கிறது. சிம்சோனுக்கு தெரியும் அவன் ஏசப்பாவுடைய பிள்ளைன்னு. சிம்சோன் சொல்றான், என் சொந்த ஜனங்களை நான் கொல்லக்கூடாது, அதனால நீங்க எனக்கு ஒரு ஆணையிட்டு தாங்க. என்ன ஆணை தெரியுமா? நீங்க என் மேல விழமாட்டீங்கன்னு ஆணையிட்டு தாங்கன்னு கேக்குறான். சொன்னாங்க, நாங்க ஒரு புது கயிறுனால கட்டி அவங்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோமே தவிர இவங்களுக்கு சிம்சோனை பற்றி தெரியும். சிம்சோன் எப்படின்னு, நாங்க உனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டோம்னு ஆணையிட்டு கொடுத்தாங்களாம். அநேக நேரங்கள்ல அப்படிதான். நீங்க நினைப்பீங்க, சொந்த ஜனங்கள் எனக்கு ரொம்ப பாசமானவங்க என்னை விட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு. ஒண்ணு தெரியுமா? உலகத்துல உன்னை விட்டே கொடுக்க மாட்டேன், நான் உன்னை பத்தி தப்பாவே பேச மாட்டேன் சொல்லி சொல்லியே உங்களை உலகம் கீழே கொண்டு வந்துடும். அநேகர் இருக்காங்க, நல்ல ஸ்மார்ட்டானவங்க நிறைய பேர் உண்டு, நாவினால் ஜெயம் பெறுகிற அநேகர் உண்டு. என்ன வேணாலும் பேசுவாங்க, பேசி சொல்லுவாங்க, நான் உங்களை பத்தி தப்பா பேசல, ஒரே ஒரு வேர்டு, நான் யாரையும் பத்தி தப்பா பேச மாட்டேன், ஆனா இவங்க இப்படிதான் இங்கேயும் நடந்துச்சு, நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன், ஆனா உன்னை கட்டி பெலிஸ்தியர் கையில கொடுத்துருவேன். பெலிஸ்தியர் கையில போய் மாட்டுனா உலகத்துல இருக்கவே முடியாது. அவ்வளவு கொடூரமான ஜனங்கள், அதுவும் சாதா கயிறுனால கட்டலையா. வாசிங்க, வேதாகமம் இருக்கிற எல்லாரும் பாருங்க. இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு என்ன வார்த்தையை தருகிறான்னு வாங்கிக்கங்க. ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வாரம் முழுவதும் இதை வச்சு அறிக்கை செய்து ஜெபங்க. ஏசப்பா உங்களை ஜெயமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். வாசிங்க 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையிலே ஒப்பு கொடுப்போமே தவிர கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிறுகளாலே அவனை கட்டி கர்மலையில் இருந்து கொண்டு போனார்கள். அவன் இருந்த இடம் கர்மலை, நல்ல அழகிப்பான இடம், சேஃபான இடத்துல நல்லாதான் இருந்தான். சொந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரொம்ப அன்பான ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கயிறுனால கட்டி, அதுவும் இவன் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு 2 புது கயிறுனால கட்டி கண்மலையிலிருந்து அவனை கீழே கொண்டு வச்சாங்களாம். பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுத்தாங்களாம். எப்படி இருந்திருக்கும்? எல்லாம் ஒத்துக்கிட்டான், கையெல்லாம் கட்ட ஒத்துக்கிட்டான். நல்ல புது கயிறுனால, இவன் வெளியே வர முடியாத கயிறுகளினால கட்ட எல்லாம் ஒப்பு கொடுத்தான். கெட்ட யோசிச்சிருப்பான், உங்களுக்கு நான் நல்லது செய்தேன், நீங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க, இப்படி எல்லாம் இருந்தீங்க, அம்மா பிள்ளையா பழகணும், என்னெல்லாமோ செய்தோம், சேர்ந்து சாப்பிட்டோம், சேர்ந்து வெளியே போனோம், நல்லா இருந்து என்ன கண்மலையில இருந்து கீழே கொண்டு வர்றாங்களாம். 14வது வசனம் வாசிங்க. அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது, லேகின்னு ஒரு இடம் இருக்கு, லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் எல்லாருக்கும் சந்தோஷம். கை கட்டப்பட்டு
சொந்த ஜனங்களாலேயே கெட்டப்பட்டு மேல இருந்தவன் கீழே கொண்டு வரப்பட்டான்னு பெலிஸ்தியருக்கு ரொம்ப சந்தோஷம். சிலர் சந்தோஷமா சில காரியத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உலகத்துல. அநேகர் சொல்லுகிறத நான் கேட்டிருக்கிறேன். நீ பாரு என் காலுக்கு கீழே வந்துருவ, நீ பாரு கொஞ்ச நாள் தான் எல்லாரும் எங்கதான் வந்து நிப்பீங்க, அப்ப வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும். இந்த டயலாக் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். நிறைய சுமார் கிட்டத்தட்ட 7-8 வருஷமா இந்த டயலாக் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரத்துல என் காலுக்கு கீழே வந்துருவீங்க, சீக்கிரத்துல எல்லாரும் என் கீழே வந்துருவாங்க. ஒரு நல்ல கதை இருக்கு. இலவு காத்த கிளி. பக்கத்துல உள்ளவங்களை தட்டி கேளுங்க, இலவு காத்த கிளிய தெரியுமா கேளுங்க. எனக்கு ரொம்ப நாளா தெரியாது. நான் என்ன நினைப்பேன்னா, இலவன் திட்டுவாங்க என் ஹஸ்பண்டோட ஊர் சைடு எல்லாம். நான் அப்படி ஏதோ நினைச்சிட்டேன், கெட்ட வார்த்தை போலன்னு நினைச்சிட்டேன். லேட்டாதான் எனக்கு தெரியும் இலவு காத்த கிளின்னா அது வேற. இலவ மரம் இருக்கு. கூட இருந்த கிளிகள் எல்லாம் சொல்லிச்சான், ஏன் இந்த மரத்துல போகாத, இதுல ஒரு நாள் நான் பழத்தை பார்த்தது இல்லையா, போகாதுன்னு சொல்லிச்சு கிளிட்ட. கிளி ஒருத்தர் பேச்சையும் கேட்கல. கிளிக்கு திமிரு ஜாஸ்தி, அகங்காரம் ஜாஸ்தி, பயங்கர சேலஞ்சடான கிளி. எவ்வளவு பழத்தை வேணாலும் சாப்பிடுறோம், யாரு வேணாலும் முழுகிறோம். நாவல அவ்வளவு அழகை வைத்திருந்த கிளி சொல்லுச்சு, கிளி யாரு இந்த மரத்துல உள்ள பழத்தை சாப்பிட வரக்கூடாது, நான் கொத்திடுவேன். நிறைய காய்கள் இருக்கிறது, இதெல்லாம் பழுக்கும், அவ்வளவு பழமும் எனக்கு தான். எல்லா கிளியும் சொல்லி பார்த்துச்சு. சொந்தக்கார கிளி எல்லாம் சொல்லுச்சு, தெரிஞ்ச கிளி எல்லாம் சொல்லுச்சு, வா வேண்டாம், இந்த மரத்துல நாங்க பழத்தையே பார்த்ததில்லை. கிளி காத்து இருந்துச்சான், பல நாளாய் காத்து இருந்ததாம். அந்த காய் திடீர்னு ஒரு நாள் விரிசல் விட்டதாம். ரொம்ப சந்தோஷம் கிளிக்கு. விரிசல் விட தொடங்கி விட்டது. ஒருவேளை இந்த காய்க்கு உள்ள இருந்து தித்திப்பான பழம் வரும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்ததாம் கிளி. வெடித்து பஞ்சா வந்துச்சான் காய்க்கு உள்ள இருந்து. எல்லா இடமும் பஞ்சா பறக்குது. கிளிக்கு மூக்குல எல்லாம் போயிடுச்சு, வாயிலெல்லாம் போயிடுச்சு. கிளிக்கு மூச்சு விட முடியல. கிளி மரத்தில் இருந்து விழுந்து செத்ததான். எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? நிறைய பேருக்கு புரியுது போல. இலவு காத்த கிளி இலவு மரத்துல என்னையாவது இதுல பழுத்தரும் கொண்டு போயிடலாம் நினைச்சுக்கிட்டே இருந்துதான். கடைசி வரை காத்திருந்த கிளி காத்து கொண்டே இருந்து அந்த மரத்தின் காய்னாலேயே செத்து போச்சான். ஒருவேளை உங்களை சுற்றி பிசாசானவனோ எதிராளிகளோ நீங்க எப்ப கீழே விழுந்துருவீங்க, உங்களை கொண்டு போயிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவங்க எல்லாரும் எப்படியா, இலவு காத்த கிளி மாதிரியா காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஏசப்பாவுடைய பிள்ளைகள் எப்படி தெரியுமா, அவருக்குள்ள சந்தோஷமா இருப்பாங்க. இந்த சிம்சோன் அப்படிதான். சுற்றி ஆட்கள் நின்று காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பெரிய சிம்சோன், சொந்த ஜனங்களால கட்டப்பட்ட சிம்சோன், கண்மலை உச்சியிலிருந்து கீழே கொண்டு வரப்பட்ட சிம்சோன், பெலிஸ்தியர் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம காலத்துல வந்துருவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்சோனுடைய காரியம் முடிந்தே போச்சு. அப்படியெல்லாம் சந்தோஷமா ஆரம்பிச்சாங்க பெலிஸ்தியர். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால் அவன் புயங்களிலிருந்து பயிர்கள் நெருப்பு பட்ட நூல் போல் ஆகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிட்டான். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவருக்கு அல்லேலூயா? அவன் பெரியவர், அவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, இப்ப கீழே வந்துருவான், முடிந்ததுமே கதைன்னு. ஆனா புது கயிறுகளால கட்டப்பட்டிருந்த சிம்சோனுடைய மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது அவன் புயங்களில் இருந்த கயிறுகள் எல்லாம் நெருப்பு பட்ட நூல் போல் ஆக்கி அவன் கயிறுகள் எல்லாம் கட்டி விட்டு அவன் கையில இருந்து அறுந்து போயிட்டான்.
இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது காரியங்கள் உங்களை இறுக்கி கட்டி வச்சிருந்ததுன்னா இன்னைக்கு ஏசப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உங்க ஆவி என் மேல வரணும் ஏசப்பா, என் கயிறுகள் எல்லாம் வச்சு இந்த நாளிலே நீங்கள் அறுத்து என்ன ஜெயமாய் நடத்தணும்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் ஜெயமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? யார் மறந்தாலும் மறக்காத தேவன், சொந்த ஜனங்கள் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் அவர். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவிடும் என்றதாரே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவிடும் என்றதாரே ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், மறவாமல் நினைவு கூறுகிற தேவனவர், உங்கள் கட்டுகளை அறுத்தே தீர்க்கிற தேவனவர். வாசிங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யாராவது கட்டுகளில் அறுக்கப்பட்டு அழுத்தப்பட்டு இருக்கீங்கன்னா ஏசப்பா சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கும் போது உங்களுக்கு விடுதலையா. கட்டுகளோடு வேதனையோடு பாரத்தோடு இருந்தா ஏசப்பா இந்தமான வாக்கு பண்ணுகிறார். அவருடைய ஆவியானவருடைய ஆளுகை நம்ம மேல வரும்போது அங்க என்ன உண்டா? விடுதலை உண்டு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சங்கீதம் 107 4வது வசனம் வாசிங்க. அவர்கள் தாவரிக்கும் ஊரை காணாமல் வனாந்திரத்திலே அவாந்திர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அடுத்த வசனம், தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல வரும்போது அவர் விடுதலை தருகிற தேவன். 2வது, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நம்ம இக்கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? 2வது காரியம், லேகி அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க சிம்சோன. கையில எல்லாம் போயிடுச்சு. ஆனா ஜனங்கள் நிறைய இருக்காங்க. ஒரு மனுஷனை கொல்ல 1000 ஜனங்கள் நிக்கிறாங்க. ஒரே ஒரு சிம்சோனை கொல்ல 1000 பேர் நிக்கிறாங்க. வாசிங்க நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். உடனே அவன் எல்லாம் கெட்டியாச்சு. அங்க தேடி பார்த்தா ஒன்றும் இல்ல, நிறைய மனுஷர்கள் தான் கொல்றதுக்கு நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே அங்க ஏதாவது கிடைக்குமா நம்ம தப்பிக்கிறதுக்கு சொல்லிட்டு சுத்தி சிம்சோன் பார்க்கிறார். அங்க ஒன்ன பார்க்கிறார் அவரு. வாசிங்க. உடனே அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு அத கையை நீட்டி எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டாங்க. கையில ஒண்ணுமே இல்ல, கைகள் கட்டப்பட்டு சிம்சோன் ஒண்ணுமே கிடையாது. அங்க பாக்குறாங்க ஏதாவது அவரை காப்பாத்திக்கிட்ட கிடைக்குமான்னு. அங்க சிங்கத்துக்கு வலிமையான தாடை எலும்பு அவன் கண்டுபிடித்தான்னு இல்ல, அங்க என்ன இருந்துச்சா? கழுதையின்
பச்சை தாடை எலும்பு. கழுதையின் பச்சை தாடை எலும்ப கூட கொண்டு சிம்சோனை காப்பாற்ற ஏசப்பாவனால முடியும். நீங்க நினைக்கலாம், ஒருவேளை எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுத்துறவங்க, நிறைய பேர் அந்த ஒரு பிசாசு எல்லா காரியத்திலையும் என்ன நெருக்க பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம ஏசப்பா ஒன்றுமே இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் தருகிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். நம்ம ஏசப்பாட்ட இவன் எளிமையானவன், இவன் தப்பு பண்றவன், இவன் பொல்லாதவன், அப்படி எல்லாம் கிடையாது. தம்மண்டை வந்தோரை தள்ளாத தேவன். எப்படி ஏசப்பா பக்கத்துல போய், ஆண்டவரே உங்க ஆளுகை என் மேல வரமோடு முழுவதுமாய் அவருடைய கரத்துல கொடுக்கும் போது அவர் ஒருத்தரையும் தள்ளாத தேவன். அழகா பாடணும்ல, கள்ள நெஞ்சு தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா. கள்ள நெஞ்சு தள்ளிடாமல் அள்ளி என்னை அழைத்தவா. அவருடைய அன்பு மட்டும் நம்ம மேல இருந்தா போதும். சொந்த பிள்ளையாய் பாதுகாக்க அவருக்கு தெரியும். எதை கொண்டு உங்களை விடுவிக்க ஏசப்பாவுக்கு அது லேசான காரியம். வேதத்துல வாசிக்கிறோம், துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? ஏசாயா 57வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள், கொந்தளிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குதான். ஒருத்தர் அநேக சேற்றையும் அழுக்கையும் ஒதுக்குறாங்கன்னா பேர் என்னவா? ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். யாரு பேர் என்ன? துன்மார்க்கர். அவங்களால அமர்ந்திருக்க முடியாது. நீங்க சும்மாதான் இருப்பீங்க. சிம்சோன் சும்மா கண்மனையை தூக்கிக்கிட்டு இருந்தான். அவங்க ஒரு காரியம் செய்தாங்க, இவன் மாறா ஒரு காரியம் செய்யலாம், அவ்வளவுதான். சில நீங்க அநேக நேரம் சும்மா இருக்கும் போது சும்மா இருக்க விடவே மாட்டாங்க. ஒதுக்கி ஒதுக்கி ஓடுவீங்க தெரியுமா? போதும், எங்களை கஷ்டப்படுத்தாத சொல்லுவீங்க, இதுக்கு மேல எனக்கு முடியாது, நீ சும்மா இரு, நான் ஒதுக்கி இருக்கேன், விட மாட்டாங்க. உலகம் அப்படி. நம்ம நினைக்கலாம் நமக்கு மட்டும்தான், இல்ல எல்லாருக்கும் அதுல பாடு உண்டு. நிறைய காரியங்கள் என்ன பாதிச்ச அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த லெப்ரசி ஹோம்ல அழகா இருந்தாரு ஒருத்தர், வீல் சேர்ல இருந்தாரு, அவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாரு, சினிமா ஆக்டர் மாதிரி இருந்தாரு. அவர் கால்கள்ல விரல் ஒன்றும் இல்ல, அவர் குஷ்டரோகம், கை ஃபுல்லா விரல் எல்லாம் போய்விட்டது, முகம் மட்டும் இவ்வளவோ அவ்வளவு அழகா இருக்கு. எத்தனை பேருக்கு அழகா இருக்கு ஆசை? யூத் பிரைமர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, எத்தனை கிரீம் போடுறீங்க இல்லையா? ஒருத்தனை இல்லைன்னு கூட தலையாட்டல. நிறைய பேருக்கு புட்டி, பிரைமர், அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் கோட்டு, செகண்ட் கோட்டு, தேர்ட் கோட்டு, எப்படி இருக்கிறவங்க எப்படி அழகாக்கிடலாம். அந்த முகத்தை பார்த்தோன்னு நினைச்சிச்சு, எவ்வளவு அழகான முகம். ஆனா பாவம் வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு அப்புறம் தான் நான் கீழே பார்த்தேன், ஒரு விரலும் இல்ல, கால் சூங்கி போய் இருந்தது. நினைச்சேன், தந்த அழகெல்லாம் போதும் ஏசப்பா, கொஞ்சம் கூட கலர் ஆகணும்னு கேட்கறது இல்ல. விரல் வேணும், காலையும் விரல் வேணும், கையிலையும் விரல் வேணும். எங்களை பேசிக்கிட்டு இருந்த அந்த மேனேஜர் சொன்னாரு, இவன் குடும்பத்துல 3 பேரு குஷ்டரோகத்தினால பாதிக்கப்பட்டவங்க. அங்க உள்ள குஷ்டரோகிகளை கொஞ்சம் சரியாக்கி அவங்களுக்கு இடையிலேயே யாராவது கொஞ்சம் குஷ்டரோகம் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாங்க, வாழ வழி செய்யறாங்க. இவனுக்கு தங்கச்சிக்கு குஷ்டரோகம், அழகா சிரிச்சுட்டு ஒரு போட்டோ காமிச்சேன் இல்லையா, அது இவனோட தங்கச்சி. 2 கால்களும் இல்ல, 2 கைகளும் இல்லாத ஒரு நபருக்கு அந்த மகளை திருமணம் பண்ணி கொடுத்து இங்க பக்கத்துல ஒரு வீடு கொடுத்து தங்க வச்சிருக்கிறோம். சாபம் உலகத்துல இருக்கிறது.
அநேக காரியங்களை பார்த்தேன். ஒரு வீட்டுல 3 பேருக்கும் குஷ்டரோகம். நிலையில்லாத உலகத்துல வாழுகிறோம். ஒரு மனுஷன் அழகா இருந்தாரு, சொன்னாங்க கவர்மெண்ட் வேலை பார்த்தவரு, குஷ்டரோகத்தினால வேலை போயிடுச்சு. கால்ல உணர்ச்சி ஒண்ணும் கிடையாது, நல்ல டீசெண்டா ஷர்ட் பேண்ட் எல்லாம் போட்டு இருக்காரு. இவரை சரியாக்கி இவருக்கு வீட்டுல போட்டு விட்டோம். காலையில நல்ல சரியாயிட்டாரு. சந்தோஷமா எல்லாத்தையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. காலையில கொண்டு விட்டுட்டு சமாதானமா நாங்க எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு வந்தோம். ராத்திரி வந்து தட்டிட்டு நின்னாரு. என் பிள்ளைங்க என் கைய கூட தொடல. என் பேர பிள்ளைங்க எல்லாம் என் பக்கத்துல வருவதற்கு யாரும் அனுமதிக்கல. என் மனைவி கூட யாருக்கோ வைக்கிற மாதிரி இந்த சாப்பாடு நாய்க்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு போறா. உயிரோட இருக்கிறது வரைக்கும் இங்க ஏதாவது வேலை செய்து நான் இங்கே இருந்துக்கிறேனே. உலக அன்பெல்லாம் மாறி போகுமா? குஷ்டரோகம் அப்படி ஒண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வராது. ஹேண்ட் ஷேக் பண்ணா வராது, பக்கத்துல பிள்ளைங்களை விட்டா வராது. ஆனா அந்த குடும்பத்தினருக்கு பயம். சொந்த மனைவி கூட பக்கத்துல போகாத நிலைமை. ஒண்ணு தெரியுமா? நம்ம ஏசப்பா நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே அணைக்கிற தேவன். திக்கச்சோரா கைவிட நம்ம ஆண்டவருக்கு தெரியாது. மனுஷங்க எல்லாம் கைவிட்டாலும் ஏசப்பாவுக்கு தெரியவே செய்யாது. திக்கச்சோராய் கைவிடே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுவோமா? திக்கச்சோராய் கைவிடே என்றதாலே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் ஏசாயா 58:11 நான் உங்களை நித்தமும் நடத்துவேன், மகா வறட்சியான காலங்களிலும் ஓ ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், ஒரு எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவேன். சிங்கத்துடைய தாடை எலும்பில்ல, கழுதையுடைய தாடை எலும்ப கூட நினமுள்ளதா மாற்றி 1000 பேரை அடித்து, இப்ப சொல்றாரு நம்ம சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றேன் என்றான். ஈஸி கிடையாது. இங்க இருக்கிற இவ்வளவு பேரையும் சும்மா அடிச்சாலே டயர்ட் ஆயிடும். 1000 பேரை அடிச்சு கொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்ப ஜெயமாய் நடத்தினார் ஏசப்பா, சோர்ந்து போயிட்டாரு. இப்ப 1000 பேரை கொன்னேன்னு அந்த இடத்துக்கு லேகி, ராமாத் லேகின்னு பேரு வச்சாரு. கழுதையின் தாடை எலும்பை கொண்டு வென்றேன்னு ராமாத் லேகி. மறந்துடாதீங்க. சொல்லுங்க, இந்த வாரம் ஃபுல்லா ஆண்டவர்ட்ட ஒரு சின்ன கழுதையின் தாடை எலும்ப கொண்டு சிம்சோனை ஜெயமா நடத்த முடியும்னா, எளிமையான என்ன என் கையில ஒண்ணும் இல்லாத போகும், என்ன ஜெயமாய் நடத்த உங்களால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே ஏசப்பா ஜெயமாய் நடத்துகிறவர். இப்ப வெள்ளெல்லாம் போயிடுச்சு, முடியாது இனி சிம்சோனால. இனி நடக்க வெள்ளவில்லை. வாசிங்க அதனுடைய 16வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடையில் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். எழுப்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். இப்படி சொல்லி தீர்த்த பின்பு கையில இருந்த தாடை எலும்பை எடுத்து வீசிட்டு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். இப்ப தாகம் வந்துச்சு. இருந்தது லேகி பள்ளத்தாக்குல. லேகி பள்ளத்தாக்குல எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்காது, அது ஒரு பள்ளத்தாக்கு. தாகம் வந்துச்சு.
இனி எழுப்பி நடக்க முடியாது. இப்ப சொல்லுறா, இந்த பெரிய ரட்சிப்ப என் கையினால ஏசப்பா ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டீங்க. ஆனா இப்போதோ நான் தாகத்தினால சாக போகிறேன். இந்த மனுஷங்க கையில நான் விலகமா ஆண்டவரே கேட்கிறேன். நீங்க எல்லாம் என் கூட இருந்தீங்க சரிதான். ஆனா இப்ப தாகம் வந்துச்சு. நான் நிற்கிறது லேகி பள்ளத்தாக்கு. உங்களுக்கு தெரியுமா, லேகி பள்ளத்தாக்குல கௌதாரிகள் மட்டும்தான் இருக்கும். மற்ற எல்லா பறவைகளும் எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெங்கெல்லாம் பறந்து போய் தண்ணி குடிச்சு உயிர் வாழ்ந்துரும். இந்த கௌதாரி ரொம்ப வலிமையற்ற ஒரு பறவை, ரொம்ப வலிமை கிடையாது. இது ரொம்ப தேடி போய் தண்ணி எடுக்கிறதற்கு பலம் கிடையாது இந்த கௌதாரிக்கு. அதனால இது லேகி பள்ளத்தாக்குல இருக்கிற இந்த கௌதாரிகள் அலர்ந்து சத்தம் இடுமா தண்ணி தாகத்தினால. இப்போ லேகி பள்ளத்தாக்குல இருக்கிற சிம்சோன் அப்படிதான் அலறான். ஆண்டவரே நீங்க ரட்சிப்பெல்லாம் என்ன கட்டளையிட்டீங்க சரிதான். ஆனா இப்ப தாகத்தினால சாகுறேன். இங்க ஒரு இடத்துலயும் தண்ணீர் இல்லை. சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் இதுதான் வாழ்க்கைக்கு எஞ்சு. நிறைய நேரம் நம்ம படிக்கும் போது ஞாபகம் வரும், நம்மள யாருக்கும் பிடிக்கல, எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க, அநேக அடிகள், இக்கட்டுகள், அவமானங்கள், பிரச்சனைகள், என் வாழ்க்கையில நன்மை நான் நினைக்கிற எல்லாம் தீமையா இருக்கு. அநேக கஷ்டங்களை கண்டு வந்திருக்கிறேன். ஒருவேளை உங்க இருதயத்துல கேட்டா தெரியும், எத்தனை நாள் நான் தூங்காம இருந்திருக்கிறேன் தெரியுமா? அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ஒரு நாளாவது வந்திருக்கும். பகல் ஃபுல்லா அநேகரை பார்ப்போம், நிறைய பேசுவோம், மறந்து போயிடும் சில காரியம். ஆனா தனிமையில உங்க தலைவலியில தலை வச்சு படிக்கும் போது தோணும், இவ்வளவு கஷ்டம் எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். இந்த அர்த்தோட நான் வந்துட்டேன். ஒரு அழகான கதை பார்த்திருக்கேன், நான் படிச்சிருக்கிறேன். ஒரு காட்டுல ஒரு அழகான மான் இருந்தது, ஓடிட்டே இருந்துச்சான். வேடன் மானை குறி வைத்தா, மான் பார்த்துச்சு. மான் நினைச்சு ஃபாஸ்டா ஓடினா தப்பிச்சிருவேன் நினைச்சு காட்டுக்குள்ள போச்சுது. காட்டு தீ பற்றி எரிய ஆரம்பித்தது. காட்டுல தீ, இடது பக்கம் வேடன், வலது பக்கமா போய் தப்பிச்சிடலான்னு பார்த்தா பதிவிருக்கிற ஒரு இந்த புலிய கண்ணு பார்த்துச்சு மானுக்கு. இடது பக்கம் போனா புலி சாப்பிடுறோம், வலது பக்கம் போனா வேடன் அடிச்சு கொண்டுருவான். காட்டுக்காவது ஓடி தப்பிச்சிடலான்னா கருகி போவதே இந்த தீயில அப்படின்னு நினைச்சுட்டே இருந்துச்சு. அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைச்ச மானு திடீர்னு ஒரு இடி வெட்டுச்சான், மழை வந்ததாம். வேடனுடைய அம்பு கரெக்டா குறி தவறி வேற எங்கேயோ போக ஆரம்பித்தது. இத புலி பார்த்துச்சு. புலி வேடனை கட் வைத்து, புலி நினைச்சிட்டு என்னதான் வேடன் எய்ய வர்றான்னு வேடன் மேல பாய்வதற்கு ஓடிச்சு. வேடன் ஓடனா அம்பு வில்லெல்லாம் விட்டுச்சு. புலி வேடன் மேல பாய்ந்தது. மழையினால காட்டில் தீ அமர்ந்து போறதான் மான் தப்பிச்சுட்டான். இந்த மூன்றிலையும் எது வலிமை உள்ளது? புலி வலிமை உள்ளது, வேடன் வலிமை உள்ளவன், காட்டு தீ வலிமை உள்ளது. ஆனா தப்பிச்சது யாரு? வலிமை இல்லாத மான். இவன் சொன்னா இப்ப ஜீவன் போக போகுது, தாகத்தினால சாக போகிறேன். இந்த லேவி பள்ளத்தாக்குல ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா லேவி பள்ளத்தாக்கு போல இருந்ததுன்னா இன்னைக்கு ஏசப்பா அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வாசிங்க. அப்பொழுது தேவன் லேவியிலுள்ள பள்ளத்தாக்கை பிளந்தார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். அவ்வளவுதான் வாழ்க்கை. இதெல்லாம் நடந்தா முடிச்சு போயிரோடு நினைச்சீங்கன்னா இல்ல. உங்களை பிழைக்க வைக்கிற தேவன் ஏசப்பா கையில ஒரு மனுஷன் கிடைத்தா அவனை வாழ வைக்காம விடவே மாட்டார். உங்களை வாழ வைத்து பிழைக்க வைத்து உயிர் தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, என் ஏசப்பா அப்படியே செய்கிறவர். அவர் என்னை மறக்காத தேவன். அழகா பாடினாலா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை
நடத்தும். இந்த வாரம் முழுவதும் சொல்ல போறீங்க, என்னை மறவாயில் சுனாயா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எல்லாம் முடிந்ததை நினைத்த சிம்சோன் லேகி பள்ளத்தாக்கிலிருந்து தேவன் தண்ணீரை கொடுத்தார், குடித்து உயிர் பிழைத்தார். அவரோட காரியத்தை கடைசியா சொல்றாரு, வாசிங்க. ஆனபடியால் அதுக்கு என்ன கோரி என்று பெயரிட்டார். எல்லாரும் சொல்லுங்க, கைகளை பக்கத்துல உள்ளவங்க கைகளை பிடித்து என்ன கோரி. என்ன கோரினா என்னன்னு தெரியுமா? ஸ்பிரிங் ஆஃப் தி காலர், கூப்பிடுகிறவர்களின் ஊற்று. அதை இன்னொரு விதமா கூட சொல்லுவாங்க, ஸ்பிரிங் ஆஃப் தி பேட்ரிட்ஜ். பேட்ரிட்ஜ்னா கூப்பிடுகிற, பேட்ரிட்ஜ்னா கௌதாரி. கூப்பிடுகிற கௌதாரிக்கு கூட லேகி பள்ளத்தாக்குல தண்ணீர் கொடுக்கிற தேவன் கௌதாரியை விட ரொம்ப விசேஷித்தவர்களாய் நம்ம எல்லாரையும் ஏசப்பா இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். நம்ம கூப்பிட்டா நம்ம ஏசப்பாவுக்கு கேட்கும். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கூப்பிட்டா என் தேவனுக்கு கேட்கும்? எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு, நான் என் ஆண்டவத்தை கேட்டா அவர் செய்வாரு? எத்தனை பேருக்கு விசுவாசம் இல்ல? எத்தனை பேருக்கு விசுவாசம் இல்ல? நான் கூப்பிட்டு பார்க்கிறேன், கேட்கவே மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் என்ன கோரி. நீங்க கூப்பிட்டா அவருக்கு கேட்கும். கூப்பிடுகிறவர்களின் ஊற்று அவர். இந்த மாதம் முழுவதும் நீங்க சொல்லி அடிக்கப்பட போறீங்க, நீங்க என்ன கோரியாய் எனக்கு விடுதலை தருகிற தேவன், என்ன கோரியாய் என் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன். நான் தாகத்தாலும் சாகும் போது, நான் கூப்பிட்ட போது ஊற்றிலிருந்து ஒரு பள்ளத்தாக்கின் ஊற்று உண்டு பண்ணின தேவன் அவர் என்ன ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து இப்ப சிம்சோன் சொல்லுகிறான், நான் சாக மாட்டேன், இந்த ஊற்றினால பிழைத்துக் கொண்டேன். இந்த பள்ளத்தாக்குல ஊற்றி திறந்த தேவன், அதனால அவன் அந்த இடத்துக்கு என்னன்னு பேரிட்டானா, என்ன கோரின்னு பேரிட்டானா. அது இந்நாள் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறதா. கூகுள் பண்ணி பாருங்க, லேகின்ற இடத்துல என்ன கோரின்ற இடம் இருக்கு. அன்னைக்கு சிம்சோன் ஆண்டவருக்கு ஒரு உடன்படிக்கை சொன்னா, நான் கூப்பிட்டேன், நீங்க ஊற்ற தந்தீங்க, நான் கூப்பிட்டேன், என்ன பிழைக்க வச்சீங்க, நான் கூப்பிட்டேன், என்ன விடுதலை ஆக்குனீங்க, என்ன உயர்த்தி வைத்தீங்க, ஜனங்கள் மத்தியில நான் வெட்கப்பட்டு போகல. அவர் என்ன கோரியா இருந்தார், இன்றைக்கு வர அந்த இடத்துக்கு எந்த கோரின்னு பேர் இருக்கா. இது வரைக்கும் கூப்பிடல, நான் கூப்பிடுங்க, ஏசப்பாவை கூப்பிடுங்க, ஆண்டவரை இருக பற்றி கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் ஜீவ தண்ணீர் தருகிற தேவன். எரேமியா 17வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரா, நம்ம ஏசப்பா எப்படியா? ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தர். நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார்னு நம்ம அறிந்திருக்கணும். ஜோடு போதெல்லாம் சொல்லுங்க, 40 நாள் அழகா ஜோடுன்றீங்களா? உலகத்துல பெரிய விஷயம் எனக்கு தெரியும். இந்த 40 நாளில் அநேக குடும்பங்களிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபம் பண்ற ஒருத்தரும் வெட்கப்பட்டு போனதில்லை நம்ம தேவன். ஏன்னா ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாக்கிய கர்த்தர். அவருக்கு காது கேட்கும், கண்ணு தெரியும், உங்க கண்ணீர் அவர் பார்க்கிற தேவன், உங்க வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிற தேவன், உங்க கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன். அவர் ஜீவ தண்ணீரின் ஊற்றாக்கிய தேவன். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல். நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. இன்னைக்கு வர மரண கட்டுகள் வந்துருமா, மரண கண்ணிகள் வந்துருமா, பிரச்சனை வந்துருமா, போராட்டம் வந்துருமா. நான் சிம்சோன போல எல்லாரையும் நெருக்கப்பட்டுருவனா, கட்டப்பட்டுருவனா, இப்படி எல்லாம் கவலைப்பட்டீங்கன்னா உங்க இருதயத்துல சொல்லுங்க, இன்னையிலிருந்து கர்த்தருக்கு பயப்படுவேன், மரண கட்டுகளுக்கு தப்புவிக்கிற தேவன் அவர். இப்ப உங்களுக்கு மரணம் வராது.
அப்படி ஏதாவது பயமா இருந்ததுன்னா இருதயத்துல சொல்லுங்க, மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற தேவன் ஏசப்பா என்ன நீடித்த நாட்களால் திருப்தியாக்குகிறவர் என்று விசுவாசிக்கிறீங்க. உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான்றது உங்களுக்கு வாக்கு தத்துவம். அவர் சொன்னா செய்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியா நீதிமன்றம் சங்கீதம் 36வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இருளான பாதையில நடந்தீங்கன்னா எந்த போலியான ஜீவ ஊற்று உங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் வரும். காய்ந்த பள்ளத்தாக்குல நடத்தீங்கன்னா எந்த வகையான ஜீவ ஊற்று உங்க வாழ்க்கையில வரும். இன்றைக்கு ஏசப்பாவை விசுவாசித்து தேவனுக்கு பயந்து நம்ம கேட்டால கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று நம்மகிட்ட காணப்படணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமா, ஏசப்பா சொல்றதை கேட்கணுமா, விண்ணப்பத்துல ஜெபத்துல ஆண்டவருடைய கையை இறுக பிடிச்சு கேட்க. சிம்சோன் கேட்டது போல, ஆண்டவரே நான் வலிமை இல்லாத மனுஷன், இந்த கௌதாரிய போல, கௌதாரி அலறது போல அலறுகிறேன் இந்த பள்ளத்தாக்குல, வலிமை இல்ல ஆண்டவரே, பெரிய மேன் பவர் இல்ல, பெரிய ஆட்கள் எல்லாம் இல்ல, ஆனா ஒன்று மாத்திரம் என் கூட இருக்கு, என்ன பொறியான ஜீவ ஊற்று. அவரை பிடிச்சு கேட்க பார்த்துக்கலாம். ஏசப்பா அவங்க எல்லா தீமைக்கும் விலக்கி அவர் ஜீவ ஊற்றா இருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை விடுதலையாகி நடத்துகிற தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஜீவ ஊற்றாக இருக்கும்போது சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அப்படியே நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி எந்த கோடியான தேவன் உங்கள் மத்தியிலே இந்த மாதம் முழுவதும்